அம்மாடி அஞ்சலி, இப்போ எப்படி இருக்குது உடம்பு? நல்லா இருக்குதா? அடடட, வாங்க வாங்க சம்மந்தி, இப்போதான் வரீங்களா? பொண்ணு இப்படி படுத்து கிடக்கா, ஆடி அசிஞ்சு வரீங்க. ஏன், இதான் நீங்கள் பார்த்துக்கிற லட்சணமா? சும்மா இரேம்மா, ஏம்மா இப்படி பண்ணுற நீ? அத்தை, எனக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆவலத்தை, 2 பேரும் நல்லா இருக்கிறோம் அத்தை. எனக்கு தெரியும் அஞ்சலி, உன் நல்ல மனசுக்கு உனக்கு எதுவும் ஆகாது, சரியா? சாப்பிட்டியா? நீ சாப்பாடுக்கு வந்துக்கிற, சாப்பிட்றியா? ஆமாம், இது ஒன்று தான் குறைச்சல். இப்போ சாப்பாட்டில் கூட விஷம் இருந்தால் கூட இருக்கும். கொஞ்சம் கூட மனசாட்சின்றது வேணா. புள்ளத்தாச்சி பொண்ணை மாடியில் மாடி பெட்ரூமில் படுக்க வச்சுருந்தா தப்பு. அது மட்டும் இல்லாமல் மெட்டில் எண்ணெய் ஊற்றி இப்படியா என் பொண்ணை படுக்க வைப்பீங்க? கொள்றதுக்கு பார்த்துருப்பீங்க. இப்படி தப்பிச்சிட்டான்ட்டு உயிரோட இருக்கிறாளா இல்லைன்னு பார்க்குறதுக்கு வந்தீங்களா நீங்கள்? ஐயோ, சத்தியமாக இல்லை சம்மந்தி, சத்தியமாக இல்லை. நான் என்றைக்குமே யாருமே ஒரு புழு பூச்சி கூட நான் கொண்டு கூட இல்லை. ஒரு 2 வார்த்தை பேசுவேனே தவிர யாருமே நான் பார்க்கல சம்மந்தி. என்னை பற்றி அவளுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் பொண்ணே கேட்டு பாருங்க. ஒரு நாள் நான் அவளை நிமிஷம் கொட்டிக்கிந்தே இல்லை. என்ன போய் என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க நீங்கள்? சும்மா போய் சொல்லாதீங்க, கதை விடாதீங்க. அவோ கல்யாணம் ஆகி புதுசில் நீங்கள் எவ்வளோ நிமிஷம் கொட்டிக்கினீங்கன்னுட்டு ஃபோன் பண்ணி என்கிட்ட ஓன்னு அழுந்துருக்குறா. நீங்களும் உங்கள் பெரிய மரங்களும் பண்ண கூத்தெல்லாம் எனக்கு என்ன தெரியாத நினச்சின்னு இருக்கிறீங்களா? நான் தான் சொல்லுவேன், பொறுத்து போ, எது பண்ணாதேன்னுட்டு. ஆனால் இப்படி உயிர் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ஆவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்றைக்கே கிளம்பி வாடி வீட்டுக்குன்னு சொல்லியிருப்பேன். மா, கொஞ்சம் வாய மூடுறியா? நீ மூடு வாய, எனக்கு தெரியும் என்ன பேசணும் என்ன செய்யணும். நீ இது சொல்லாத. நான் உன்னை பெற்று வலுத்தவோ என்ன எனக்கு சொல்லாத. சும்மா இங்கிட்டு போங்க. என் பொண்ணை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். உங்கள் புள்ளிக்கும் என் பொண்ணுக்கு 2 பேருக்கும் நான் விவாகரத்து பண்ண போகிறேன். அதாவது டைவர்ஸ் கொடுக்க போகிறேன். 2 பேர் இனிமேல் சேர்ந்து வாடுறதா இல்லை. அத்தை, கொஞ்சம் வரமுறை இருக்குது பேசுகிறதுக்கு கூட, சரிங்களா? எங்கள் அம்மாவை நீங்கள் கண்டபடி பேசுகிறதுக்கு நாங்கள் 2 பேரும் புள்ளிங்களா குத்துக்கல்ல மாதிரி நிற்கிறோம். நீங்கள் நினச்சிக்காதீங்க. இன்னத்துக்கு சும்மா மரியாதை கொடுக்கணும் பெரியவங்களுக்கு சொல்லிட்டு கம்முன்னு நிற்கிறோம். இங்கே பாருங்கத்த, இப்போ சொல்கிறோம், அது எங்கள் வீட்டு பொண்ணு. நாங்கள் அனுப்புறதா இல்லை. அவள் வரவும் மாட்டான். வந்தால் கூட்டின்னு போங்க அத்தை. என்னத்த, நாங்கள் கஷ்டப்பட்டு 7-8 வருஷம் நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம். இப்படி திடீர்னு வந்து டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அது அவள் சொல்லிட்டாத்த, நீங்கள் சொல்லாதீங்க. இன்னொன்னத்த, அவள் முழுகாமல் இருக்கிறது மறந்துடாதீங்க. அந்த குழந்தை ஏன் குழந்தை, அவள் ஏன் பொண்டாட்டி, நான் அம்ப முடியாதத்த. ஏய், சும்மா இருங்கடா. நானும் சம்மந்தியும் பேசிக்கிறோம். நீங்களாம் சண்டரில் வராதிங்க. நீங்கள் எல்லாரும் நல்லவங்க மாதிரி நல்லா நடித்தா மட்டும் நான் அப்படி கரைஞ்சிட மாட்டேன், சரிங்களா? நீங்கள் எப்படியாப்பட்ட ஃபோட்டோ வெட்டி கொடுமோன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் கண்ணில் தண்ணீர் வடிஞ்சிட்டா மட்டும் நீங்கள் நல்லவங்க ஆகிட முடியாது. நீங்கள் இந்த மாதிரி நல்லவங்கள மாதிரி பேசிட்டா மட்டும் நீங்கள் எல்லாம் உதவு புத்திராயிட முடியாது, சரிங்களா? என் பொண்ணு அழுவ வச்சிருந்தெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அவள் முழுகாம ஆன உடனே அப்படியே நீங்கள் நல்லவங்க ஆயிட்டீங்களா? நீங்கள் நடிக்கிறது பார்த்து உங்களை நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லிட்டு என் பொண்ணு இந்த 10 நகராலேவா இவன் நம்பலாம். நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை. அத்தை, என்ன என்கிட்ட நீ கத்திரவெல்லாம் வச்சுக்காத. யார் குடும்பம் பார்த்து நீங்கள் ஃபோட்டோ வேண்டி குடும்பன்றீங்க? இப்போ சொல்கிற அத்தை, வெளியே போங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இது அந்த கடவுளுக்கே அடக்காது. நான் பெத்த குழந்தை இங்கே படுத்துனுக்கிறா பெட்டில். என்னையே வெளியே போக சொல்கிறீங்களா? நீங்கள் முதல்ல வெளியே போங்க. உங்களால் தான் அவள் இப்படி வந்து பத்துன்னு இருக்கிறது. எப்படி இருந்தவளை இப்படி ஆக்கி வச்சிருக்கிறீங்க? சீ, உங்களெல்லாம் ஒரு குடும்பமா? நிறுத்துமா, நான் சொல்கிறேன். இங்கேருந்து முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு. இனிமேல் நீ என்னை பார்க்க வராத. என் குடும்பத்தை இப்படி பேசுகிறது முதல்ல நிறுத்து. இதுதான் என் குடும்பம். இனிமேல் இதுதான், இவங்க தான் இன்னைக்கு எல்லாமேம்மா. சும்மா நீ கண்டபடி பேசுகிற மாதிரி இருந்தால் நீ என்னை பார்க்குறதுக்கு வராது. கிளம்பி போ முதல்ல. அஞ்சலி, இந்த பெத்த தாய் உங்கள் அம்மாவே வாழானிட்டல. நீ இனிமேல் நீயே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்டி. சி, இதோ இங்கே நிற்கிறாளே மாமியார் காட்சி, 100 சவரன் நகை கேட்டா. செஞ்சு போடல, போட வாசி தானே. எப்படியெல்லாம் பண்ணுறீங்க? அதே நகை போடாமல் இருந்திருந்தா என்ன பேச்சு பேசியிருப்பீங்க? சி,
பணத்து மேல இருக்கிற ஆசை. பேய் பேய் பிசாசுங்க நீங்கெல்லாம், பண பேய்ங்களா? இப்போ நிம்மதியா உங்களுக்கு? இப்போ நிம்மதியா? பெத்த பொண்ணு வாயிலே, என் பொண்ணு வாயிலே வர வச்சிட்டிங்களே என்னை வெளியே போக சொல்லி. நல்லா இருப்பீங்க, நல்லா இருங்க. நல்லா நான் போட்ட 100 சவரன் நகையை வாங்கி தின்னுட்டு எவ்வளோ பெருசா நிற்கிறா பாரு குண்டு பண்ணி. போதும் எனக்கு பயங்கரமா கோவம் வருது. எங்க அம்மாவை இதுக்கு மேல ஒரு வார்த்தை எதுனா பேசுனீங்க சரி இருக்காது. இருங்க இருங்க, உங்கள் குடும்பத்து மேலே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என் பொண்ணு படிக்கட்டில் எண்ணெய் ஊற்றி இப்படி சாவடிக்க பார்த்தாங்கன்ட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. என் பேர் சாந்தாவே இல்லை. போங்க, முதல்ல அத்தை போய் பண்ணுங்க. ம் ஹம். அம்மா போடி. நல்லா அழாத மருமவளே, எல்லாம் சரியா போயிடும். இந்த மாதிரி டைம்ல அழுக்கூடாதுன்னு சொல்லி சேரா படு விடு. உங்க அம்மா தானே, அடுத்த வாரம் அப்படி நம்ம வீட்டுக்கே போய் பேசிட்டு வந்துடலாம். சரியா? ஆமா, யாரம்மா மெட்டில் எண்ணெய் ஊற்றிந்து? இப்போ ஏன் பார்த்து கேட்குற? எப்படிம்மா கேட்காம இருக்க முடியும்? சின்ன விஷயமா அது? யாரோ வேணும்னே ஊற்றிக்கிறாங்கம்மா. மெட்டில் மேலே படிக்கட்டில் இப்படிமா எண்ணெய் வரும். கிச்சனில் இருந்தாலாச்சும் சரி ஊற்றிக்கிச்சின்னு சொல்லலாம். இது யாரோ வேணும்ன்ட்டே ஊற்றிக்கிறாங்கம்மா. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் அஞ்சலி, நீயே யோசிச்சு பாரு. படிக்கட்டில் எப்படி எண்ணெய் வரும்? அம்மா சொல்லுமா, எப்படிம்மா எண்ணெய் வந்துச்சு படிக்கட்டில்? யாரும்மா செஞ்சுது? வீட்டுக்கு யாராச்சும் வந்திருந்தாங்களா, சொந்தக்காரங்க யாராச்சும்? சொல்லேம்மா. தம்பி, அண்ணா ஏன்னு அழுவுறீங்க? என்னென்ன ஆச்சு? என்ன மன்னிச்சுடுப்பா, தெய்வம் செஞ்சு என்ன மன்னிச்சுடுப்பா. மாமா ஏன் மாமா அழுவுறீங்க? என்னாச்சு மாமா? அந்த படிக்கட்டில் என்ன ஊற்றிந்து யார் தெரியுமா கார்த்தி? வான சுதாகர், சும்மா இருடா. நீ சும்மா இருமா. நம்ம அந்த உண்மையை மறைச்சோன்னா அந்த கடவுளே நம்மளை மன்னிக்க மாட்டாருமா. என்னை மன்னிச்சுடா கார்த்தி. அப்படியேப்பட்ட ராட்சசியை நான் கல்யாணம் பண்ணிக்கினேன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியும். வேறு யாரும் இல்லைடா அந்த படிக்கட்டில் என்ன ஊற்றிந்து உங்கள் அண்ணி தாண்டா. அஞ்சலிக்கு குழந்தை நின்று இருக்கிறதே அவளுக்கு பிடிக்கல. ஏன்னா அவளுக்கு குழந்தை இல்லை இல்லையா? அம்மா ஏதோ பேசிட்டாங்கன்னுட்டு அம்மா மேலே இருக்கிற கோவத்தை அஞ்சலி மேலே காமிச்சிட்டு அவளுக்கு அந்த படிக்கட்டில் என்ன ஊற்றிந்து வேறு யாருமே இல்லைடா, அஞ்சலி தாண்டா. யாரு? அக்காவா? மன்னிச்சிடுமா அஞ்சலி. அவ சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேம்மா. பெரிய தப்பு பண்ணிட்டாம்மா. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா. அண்ணே இங்கே பாருங்க அண்ணே, நீங்கள் உங்கள் பொண்டாட்டின்னு நீங்கள் மன்னிக்கலாம். நான் மன்னிக்கிறதா இல்லைண்ணே. என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. என்ன பண்ண போறடா கார்த்தி? எங்கடா போற? அண்ணி, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டி என் புள்ளியும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னுட்டு இந்த மாதிரி ஒரு சில்லிச்சி ஒரு காரை பண்ணியிருப்பீங்க. நீங்களாம் அதை பண்ணீங்க. என்னால் நம்ப முடியல நீ. சத்தியமா எனக்கு ரொம்ப தாங்க முடியல நீ. நீங்கள் நினச்சிங்கல்ல அவங்க உயிரோடு இருக்கக்கூடாதுன்னுட்டு. இப்போ நான் அதே தான் நினச்சி வந்திருக்கேன். என் பொண்டாட்டி என் புள்ளியை சாவடிக்க பார்த்தவங்க உயிரோடு இருக்கலாமா? வணக்கர்த்தி, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிடுப்பா ப்ளீஸ்ப்பா. இன்னொரு தடவை நான் இது பண்ண மாட்டேன்ப்பா. தெரியாமல் பண்ணிருப்பா, தெரியாமப்பா. நீங்கள் தெரியாமல் பண்ணியிருக்கலாம் அண்ணி. ஆனால் நான் தெரிஞ்சதை உங்களை நான் வெட்ட போகிறேன். அம்மா